10 டேஸில் 30,000 rupees லாஸ் ஆயிருக்கும் இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு ஆட்ஸ் ரன் பண்ணதுனால. பட் ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணது மூலிமா அந்த லாஸஸுமே அவாய்ட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் தி கேம்பெயின் இஸ் ஹைலி ப்ராஃபிட்டபிள் அண்ட் த ரிசல்ட்ஸ் ஆர் ட்ரெமெண்டஸ். அண்ட் யூ நோ வாட், ஒன்ஸ் இந்த கேம்பெயின் லான்ச் பண்ணதுக்கப்புறம் நான் ஆப்டிமைஸே பண்ணல. 10 டேஸ்க்கு மேலே ஆகுது, ஸ்டில் ஐ எம் ரன்னிங் ஆட்ஸ் ஆன் ஃபேஸ்புக் வித்வுட் ஆப்டிமைசிங் த கேம்பெயின். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு பிஸ்னஸ்க்கு லாஸ் மேக் பண்ணாமல் ப்ராஃபிட்டபிளாக ஆட்ஸ் ரன் பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சுப்பீங்க வித்தவுட் எனி கன்ஃபியூஷன். ஸோ ஹை கைஸ், திஸ் இஸ் மதர். ஐம் அ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர். ஐ ஹெல்ப் மார்க்கெட்டர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் லைக் யூ டு grow your career and business faster with result-driven strategies. If you are into this field, please consider subscribing so that you won't miss any of my future videos. So here's the backstory. ஒரு பிஸ்னஸ்க்கு குவாலிஃபைட் லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ தட்ஸ் வாட் தேர் சிம்பிளஸ்ட் கோல். ஸோ நான் ஃபேஸ்புக் லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் ரன் பண்ணேன். இந்த கேம்பெயின் ரன் பண்ணும்போது ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இல்லாமலாம் ரன் பண்ணல. ஐ டிட் மை ஹோம்ஒர்க். ஸோ ஒரு ப்ராப்பர் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜியோட தான் லான்ச்சே பண்ணேன். ஃபியூ கிரியேட்டிவ்ஸ் டெஸ்ட் பண்ணேன், நத்திங் ஃபேன்சி. அவங்களோட யூஎஸ்பி பேஸ் பண்ணி கிரியேட்டிவ்ஸ் மேக் பண்ணோம் வித் தேர் ஆஃபர்ஸ். கப்புள் ஆஃப் டேஸ் தான் ஆட்ஸ் ரன் பண்ணேன், பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரிசல்ட்ஸ் வரவே இல்லை. ஸோ அந்த மொமெண்ட்டே அந்த கேம்பெயின்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் காஸ்ட் பெர் லீட் பார்த்தீங்கன்னா 300 rupees கிட்ட டச் ஆகுது. அட் த சேம் டைம் கிளிக் த்ரூ ரேட்டுமே வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஒரு லீடுக்கு 300 rupees ஸ்பெண்ட் பண்ணுறது இட்ஸ் காமன் ஃபார் ஃபியூ பிஸ்னஸ், பட் ஒரு சில பிஸ்னஸ்க்கு இட் வாஸ் டூ ஹை. ஸோ இந்த கேம்பெயின் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபார் 600 rupees கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 லீட்ஸ் தான் வந்திருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லீடோட காஸ்ட் வந்து 300 rupees கிட்ட வருது. ஸோ 300 rupees கிட்ட போகும்போது இட்ஸ் பிட் எக்ஸ்பென்சிவ். அட் சேம் டைம் கிளிக் த்ரூ ரேட் வரும்போது 1.7% இருக்கு. ஸோ 1.7 கிளிக் த்ரூ ரேட் வந்து நல்ல ஒரு விஷயம் தான். பட் இந்த கிரியேட்டிவ்ஸ் நான் வேற இடத்துலயுமே டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கிளிக் த்ரூ ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2-3% மேல வந்திருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ கிளிக் த்ரூ ரேட்டுமே வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இந்த மொமெண்ட்ல எனக்கு 2 சான்சஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட், இந்த கேம்பெயின் இப்படியே ரன் பண்றது. இப்படியே ரன் பண்ணா கண்டிப்பா பட்ஜெட் எல்லாமே வேஸ்ட் ஆகும். செகண்ட், ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றது. பட் இந்த கேம்பெயின் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே ப்ராப்பர் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜியோட தான் லான்ச் பண்ணேன். ஸோ என்டையர் ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணாம கிரியேட்டிவ்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் ஒன்லி சம்வாட் சேஞ்ச் பண்ணேன். ஸோ கிரியேட்டிவ் பார்ட்னு வரும்போது அட்ராக்டிவ் இமேஜஸ், அட்டென்ஷன் கிராபிங் ஹூக்ஸ் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜை பேஸ் பண்ணி கிரியேட்டிவ்ஸ் வந்து டிசைன் பண்ணேன். And when it comes to offer, previously யூஸ் பண்ண ஆஃபர்ஸே பார்த்தீங்கன்னா it was not bad, but it was not irresistible either. So I twisted the offer. Once இந்த சேஞ்சஸ் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் I launched the campaign. But here is the twist. இந்த டைம் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சேன். ஈவன் தோ ரிசல்ட்ஸ் வருதோ இல்லையோ, no testing, no changes and no optimization. And you know what? The results are tremendous. Even though I didn't optimize the campaign for the last 10 days. இந்த கேம்பெயின் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியரா கொடுக்கும். 30 டிசம்பர் அன்னைக்கு வந்து நான் இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் எடிட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர் தான். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு எடிட்டுமே பண்ணல, எந்த ஒரு எடிட்ஸுமே பண்ணல, எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல, ஆப்டிமைஸ் எதுவுமே பண்ணல. ஸோ லாஸ்ட் எடிட்டே பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர். அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு எடிட்ஸ் பண்ணல. ஸோ க்ளோஸ்லி 10 டேஸ்க்கு மேல ஆச்சு. ஸ்டில் இந்த கேம்பெயின் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அண்ட் when comes to the results, டோட்டலா 3,800 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் 105 லீட்ஸ் வந்திருக்கு. ஜஸ்ட் லுக் அட் திஸ். ஸோ ப்ரீவியஸ் கேம்பெயின் பார்த்தீங்கன்னா ஒரு லீடுக்கு நான் 300 rupees கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன் திஸ் கேம்பெயின் ஐ எம் ஸ்பெண்டிங் 36 rupees ஃபார் அ லீட். ஸோ க்ளோஸ்லி பார்த்தீங்கன்னா 300ல இருந்து 36 rupees கிட்ட வந்திருக்கு. ஸோ ஒரு லீடோட காஸ்ட். ஸோ இந்த 2 கேம்பெயினுமே பார்த்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன் ஆப்ஜெக்ட் தான். ஸோ நான் மெசேஜ் ஆட்ஸ் அந்த மாதிரிலாம் ரன் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் பியூர்லி a லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின். அண்ட் சிடிஆர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ட்ரெமெண்டஸ். ஸோ 1.76% இருந்துச்சு இனிஷியல் கேம்பெயின் ரன் பண்ணும்போது. பட் சம் ஹூக்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கிரியேட்டிவ்ஸ் மேக் பண்ணும்போது இப்போ இந்த சிடிஆர் பார்த்தீங்கன்னா 3.76% இருக்கு. இட்ஸ் ரியலி மைண்ட் ப்ளோயிங். ஸோ டோட்டலா 105 லீட்ஸ் வந்திருக்கு பை ஸ்பெண்டிங் 3,800 rupees ஆஃப் ஆட் ஸ்பெண்ட். ஸோ லீட்ஸ் ஒன்லி இல்லை, தே ஆர் ஆல்சோ மேக்கிங் மணி ஃப்ரம் தோஸ் லீட்ஸ். அண்ட் இதை விட ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் என்னன்னா, ஸ்டில் இந்த கேம்பெயின் நல்லாவே பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நான் ஆப்டிமைஸுமே நான் பண்றதே இல்லை. மேபி நீங்க யோசிக்கலாம், எப்படி ஆப்டிமைஸே பண்ணாம ரிசல்ட்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டா மேக் பண்றதுன்னு. வெல், லெட் மீ எக்ஸ்பிளைன். உங்களோட ஸ்ட்ராட்டஜி, பிளானிங், கிரியேட்டிவ்ஸ், ஆஃபர்ஸ் இது எல்லாமே ப்ராப்பராக மேக் பண்ணியிருக்கீங்க அண்ட் கேம்பெயின் டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னா தென் வெயிட் ஃபார் சம் டைம் அண்ட் ட்ரஸ்ட் த ப்ராக்ரஸ். வை? பிகாஸ் இந்த அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம் மூலிமா ஒர்க் ஆகுது. அதுக்கும் சம் லேர்னிங் பீரியட் தேவை, உங்கள் ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்கள் ஆட்ஸை ப்ராப்பராக போய் ஷோ பண்ணுறது. பட் நம்ம ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ் அண்ட் கண்டினியூஸாக ஆப்டிமைஸ் பண்ணும்போது இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே லேர்னிங் மோட்லேயே தான் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்சஸ் பண்ணாமல் டேட்டா கேதர் பண்ணுறதுக்கு சம்வாட் டைம் கொடுத்தோம்னா தென் பெஸ்ட் ரிசல்ட்ஸே நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கும் நம்புறேன். சப்போஸ் இந்த என்டையர் கேம்பெயினுமே பிரேக் டவுன் பண்ணும்,
வாட்ஸ் த பிஸ்னஸ், வாட்ஸ் த ஸ்ட்ராட்டஜி, என்டையர் கேம்பெயின் செட்டப், த ரிசல்ட்ஸ் அண்ட் தி ரெவென்யூ. ஸோ இதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் டவுன் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா தென் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மினிமம் 250 லைக்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ ஒன்ஸ் 250 லைக்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா இந்த என்டையர் கேம்பெயின் செட்டப் அண்ட் பிரேக் டவுன் எல்லாமே ஒரு டெடிகேட்டட் வீடியோவாக மேக் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next one. Until then, Mazhar signing off.